வீம்புகள். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஒரு சிலர் தங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களுக்கு தாங்களே மேன்மையான வாக்குத்தத்தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். தங்களை தாங்களே ஆசீர்வதித்துக் கொள்ளுகிறார்கள். நீண்ட ஆயுசை தங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார்கள். இப்பிரபஞ்சத்தில் உள்ள மேன்மையான காரியங்களை தங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார்கள். இப்படி தங்களை தாங்களே ஆசீர்வதிக்கிறவர்கள் தேவனை பற்றியோ அவருடைய நீதியை பற்றியோ அவருடைய சித்தத்தை பற்றியோ சிறிதும் சிந்தித்து பார்ப்பதில்லை. தங்கள் ஜீவியத்திலும் வார்த்தையிலும் கிரியையிலும் தேவனுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதும் இல்லை. இவர்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறார்கள். மாயையான காரியங்களை பின்பற்றுகிறார்கள். வீம்புகளில் மேன்மை பாராட்டுவது பொல்லாங்காய் இருக்கிறது. நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்மை நாமே சந்தோஷப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணக்கூடாது. நம்முடைய ஆயுசு நாட்களை குறித்து நமக்கு நாமே வாக்குத்தத்தம் பண்ணக்கூடாது. ஏனெனில் நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கருத்தில்தான் இருக்கிறது. சகலமும் தேவனுடைய சித்தத்தின்படியும் அவருடைய விருப்பத்தின்படியும் தான் நடைபெறும். அதுவும் நமக்கு விருப்பமான காலத்தில் நடைபெறாது. தேவனுக்கு சித்தமான காலத்தில்தான் தேவன் நியமித்திருக்கிற காரியங்கள் நிறைவேறும். கர்த்தரே நம்முடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதுதான் நமக்கு நல்லது. அதுவே மெய்யான ஆசீர்வாதம். வீம்புகளில் மேன்மை பாராட்டினால் அது நமக்கு பொல்லாங்காய் இருக்கும். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நம்முடைய சுய நம்பிக்கையை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். வீம்புகளில் மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தருடைய கிருபையை நினைத்து அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். சில சமயங்களில் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது. இரண்டும் ஒத்துப்போகாது. ஒருவர் நன்மை செய்ய அறிந்திருப்பார், ஆனால் அவர் நன்மை செய்ய மாட்டார். அது அவருக்கு பாவமாய் இருக்கும். அவருடைய அறிவு அவருடைய பாவத்திற்கு சாட்சி கொடுக்கும். ஒரு சிலர் தங்கள் மனச்சாட்சிக்கு விரோதமாக பாவம் செய்வார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியே அவர்களை குற்றப்படுத்தும். பாவங்களில் இரண்டு வகை உண்டு. அவையாவன செய்யக்கூடாததை செய்வது, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நியாயம் விசாரிக்கப்படும் போது கர்த்தர் இவ்விரண்டு விதமான பாவங்களையும் விசாரிப்பார். நன்மை செய்ய அறிந்திருக்கிறவர்கள் அதை செய்ய வேண்டும். அதை செய்யவில்லை என்றால் அது அவர்களுக்கு பாவமாய் இருக்கும். அது போலவே ஒரு காரியம் தீமை என்று அறிந்திருந்தும் அந்த தீமையை செய்கிறவர்களுக்கு அது பாவமாய் இருக்கும். வியாபாரம் செய்கிறவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று தாங்கள் விற்றதையும் வாங்கியதையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். யாரும் மேன்மை பாராட்டக்கூடாது. நாம் ஒரு காரியத்தை பற்றி குறிப்பிடும் போது ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட வாக்கியம் தன்னுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பாமல் தேவனிடத்திலும் அவருடைய பராமரிப்பிலும் விசுவாசம் வைப்பதை குறிப்பிடுகிறது. மேன்மை பாராட்டுவது எப்போதுமே தீய நோக்கமுடையது.